Christian இந்த நேத்து Church. நமத்தில் பாஸ்டர் செல்வின் நமத்தில் யான செல்வின் நமத்தில் வந்திருக்கிறார்கள். We have Pastor Jnana Selvan with us today. Jesus is the Light Ministry இந்தியால இருந்து. He is from Jesus is Alive Ministry India. சோ நாங்க நேரத்தை அறுக்காதபடி So without taking further கரங்களை time, தட்டி let's clap our hands உற்சாகமாக and ஒரு ஜீவாதிபதி let's கரங்களை welcome தட்டி him. Like a பாஸ்டரை Prince நாங்க of Life வரைப்போமாக Church நமத்தில் வந்து ஊழியம் செய்யும்படியாக. to minister among us. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். I greet you all in the precious name of our Lord Jesus Christ. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விசை ஒரு புதிய உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் நம்மை கலந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். God has given us the grace to join in another Resurrection Sunday service in this month of August. ஆமென். எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம்? How many of us are here to see the resurrected Lord Amen. Jesus? பக்கத்துல முகத்தை பாருங்க, அதுல ஜீவன் எதுவும் இருக்கான்னு பாருங்க. Look at the person next to you, see if they have life. ரைட், இப்போ வந்துருச்சு. அடுத்த ஆளை பார்க்கும்போது தான் என்ன சந்தோஷம் இல்லை? It's a joy to see each other. கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முழுவதுமாய் ஜீவாதிபதி திருச்சபையோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me the grace to join with Prince of Life Christian Church and do ministry from last Sunday till now. போன ஞாயிற்றுக்கிழமை மான்ட்ரியால் திருச்சபையில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்தார். Last Sunday I had the grace to do minister in Montreal Church. அதற்கு பின்பு ஓட்டோவா பகுதிக்கு சென்று நம்முடைய கிளை சபையில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். And then I got the opportunity to go to Ottawa to minister. வார நாட்கள் முழுவதும் நம்முடைய ஜீவாதிபதி திருச்சபையின் பிள்ளைகளை சந்திக்க அவருடைய வீட்டு கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை And பாராட்டினார். throughout the week the Lord gave the grace to meet a lot of people and church members from the Prince of Life Christian Church. இன்றைக்கு நம்முடைய ஸ்கார்ப்ரோ பகுதியில் இருக்கிற நம்முடைய சபையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Today the Lord has given me the grace to be here in the Scarborough Church as well. நாளை தினம் அமெரிக்க பிரயாணம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Tomorrow Pastor will be traveling to America. Please keep him in your prayers. Thank you so much for all your love. உங்களுடைய எல்லா அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். And thank you so much for all your love. ஒரு விசை கண்களை மூடி Let's all close our eyes ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க and போகிறோம். let's look to the Lord Jesus, கிருபையின் மேல் கிருபை தருகிற the கர்த்தர், one who gives us grace over grace பலத்தின் மேல் பலன் தருகிற and கர்த்தர், strength upon strength மகிமையின் மேல் மகிமைப்படுத்துகிற கர்த்தர். and glory to glory. இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். Today the Lord is going to do the same thing to கிருபையின் மேல் us. கிருபை, Grace over grace பலத்தின் மேல் and பலன், strength upon strength மகிமையின் மேல் மகிமை. and glory upon glory. ஹalleluya. Hallelujah. காரணம் என்ன தெரியுமா? Do you know why? இயேசு நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். Jesus is our hope. இயேசு நம்முடைய நம்பிக்கையா Jesus இருக்கிறார். is our hope. இயேசு நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். Jesus is our hope. வேதம் சொல்லுகிறது, The Bible அவரை says நோக்கி பார்க்க எல்லாருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். everyone who looks to him will be enlightened. பாரபட்சமே கிடையாது. There is no differences. பாரபட்சமே There's கிடையாது. no partiality. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, There's no Greek or Jew. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. There's no man or woman. அவரை நோக்கி பார்க்க எல்லாருடைய முகமும் Every face that looks to மாலை him, நேரம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண and போகிறார். he is going to make your face enlightened. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, மோசேவின் முகம் பிரகாசித்ததை மாத்திரம் அல்ல, just like Moses' face shine bright, எல்லாருடைய கண்களும் முகம் பிரகாசித்தது கண்டது. every eye saw his face brighten. மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிறார். When Moses came down from the presence of God, அவருடைய முகத்தில் தேவ பிரசன்னத்தை உலகம் கண்டது. everyone saw the presence of God on his அதிலும் face. மேலான ஒரு பிரசன்னத்தினால் கடந்து And வந்திருக்கிறோம். we have here to a greater presence, அதிலும் மேலான ஒரு பிரசன்னம். a greater presence. இன்னைக்கு நம்முடைய முகம் பிரகாசம் அடைய போகிறது. Today our faces will be enlightened. உலகம் அதை பார்க்க The போகிறது. world is going to see உங்களுடைய it. உங்களுடைய நண்பர்கள் பார்க்க Your போகிறார்கள். friends are going to see it. உங்கள் உலகம் பார்க்க The போகிறது. world around you is going to see it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி போகவே முடியாது. We cannot go back like we came. அவர் நம் நம்பிக்கையா இருக்கிறார். He is our hope. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே,
நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். He is our rock. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you, Lord. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. God, you speak to us. உமக்கு எல்லா துதி கன மகிமையை We செலுத்துகிறோம். give you all the glory and honor. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தேவன் நமக்கு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Today the Lord is going to bless us with a promise. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் Let's move to the book of Zechariah, 4ஆம் அதிகாரம் chapter 4 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். and verse 10. அங்க வேதம் சொல்லுகிறது, The Bible says, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? who will despise the day of lowly beginnings? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? Who will despise the day of small beginnings? பக்கத்துல ஆளுபா சொல்லுங்க, யார் உங்களை அசட்டை பண்ணலாம்? Who can despise you? அற்பமான ஆரம்பம். It's a small beginning, ஆனால் but இந்த அற்பமான ஆரம்பத்தை தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. the eyes of the Lord look at the small பூமி beginning. எங்கும் சுற்றி பார்க்கிற தேவனுடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை அருமையாய் பார்க்கிறது. The 7 eyes of the Lord that roams around all the earth is looking at the rope in the hands of Zerubbabel. உலகம் அற்பமாய் பார்க்கிறது, The world saw it as despiseful, தேவன் அருமையாய் and பார்க்கிறார். the Lord saw it as beautiful. உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கலாம், The world can look at us and despise தேவன் us. நம்மை அருமையாய் The பார்க்கிறார். Lord looks at us with joy. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? How many of you are happy நம்முடைய today? தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டவர். Our God is a very different person. அவர் எப்போதும் நம்முடைய முடிவை குறித்து அதிக ஆர்வமுடைய தேவனா இருக்கிறார். He is more interested in the end. நமக்கு எப்பயுமே ஆரம்பம் தான் ரொம்ப விருப்பம். And we all like the beginnings so Amen. much. எத்தனை பேர் சொல்றீங்க ஆரம்பிக்கிறது நமக்கு இல்லாடி? We are all awesome at beginning things. Extraordinary people, we are in starting everything. ஆரம்பிக்கிறது நம்மள மாதிரி யாராலையும் முடியாது. No one can do it like us. ஆனா முடிக்கிறதுல நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் கில்லாடி. But only our God is extraordinary in the end of things. யோபு 8:7 சொல்லுகிறது. Job 8:7 says. பிரசங்கி 7:8 சொல்லுகிறது. Ecclesiastes 8:7 ஒரு says. காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கலாம், More than the beginning of thing, அதன் முடிவு நல்லது. the end of it is better. காரியத்தின் ஆரம்பத்தை பார்த்தது முடிவு நல்லது. More than the beginning, the end is better. ஹல்லேலூயா. Hallelujah. திருமணம் நல்லா ஆரம்பிக்கிறது சுலபம். It's easy to begin a marriage a very happy way. முதல்ல நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்கிறோம், A lot of people here are married, கல்யாணம் ஆக போற ஆட்களும் இருக்கிறீங்க, and also people are going to get விபத்து married. நடந்தவங்களும் இருக்கீங்க, விபத்தை சந்திக்க போறவங்களும் இருக்கிறீங்க. People who have already met with accident and who are going to. இந்த கல்யாணம் மட்டும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. The marriage is a very interesting thing. நினைச்சாலும் வராது, நினைக்கலனாலும் நிக்காது. If you think it will not come, if you don't think, it might not வர happen. நேரத்துல கரெக்டா வந்துரும். But it will be there at the right time. அந்த கிறிஸ்தவ கல்யாணத்துல ஒரு ஆசீர்வாதம். And it's a blessing in the Christian marriage. அந்த பொண்ணுடைய தகப்பனார் கையை கொண்டு வந்து பையன் கையில கொடுப்பார். The daughter's father would give the hand to the boy. அமலன்பது எப்படி இருந்துச்சு ஜாஸ்மிஸ்டர் கையை பிடிக்கும்போது? ஆனா எல்லாருக்கும் அமலன்பது ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல. But not everybody gets blessing like Amalan uncle. கையை பிடிக்கும்போது பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும். The butterflies fly when you hold the hands. மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட்ல போகும். There would be A.R. Rahman music. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த கை தான் நாளைக்கு நம்மள அடிக்க போகுது. But they might not know that the same hand will slap them. Amen. தினகரன் அங்கிள் ஒரு கதை சொல்லுவார் அடிக்கடி. Dr. D.J. Thanagaran often says this small ஒரு story. பிள்ளை ஒரு சகோதரி சொன்னாலாம், ஏன் என் ஹஸ்பண்டை நான் செலக்ட் பண்ண தெரியுமா ஐயா? A woman told him, do you know why I chose my husband? அவர் நடந்தா ரஜினிகாந்த் நடக்கிற மாதிரியே இருக்கு. If he walks, it looks like Rajinikanth. என்ன மாதிரி சொல்லட்டி நடக்கிறார். And the way he walks with style. கொஞ்ச நாள் கழிச்சு அலறிக்கிட்டு வந்தாங்களாம், ஐயா காப்பாத்துங்க. After a few days, the same woman came to him crying. ஐயோ இந்த மனுஷங்கிட்ட மாட்டி என் வாழ்க்கை போச்சே. And she said, my life was spoiled because of this man. ஐயா சொன்னாலாம், போன வாரம் கூட பார்த்தேன் அதே மாதிரி தான் நடக்கிறான். So Dr. D.J. Thanagaran uncle said, I saw him last week, he walked the same way. ஐயா நடக்கும்போது நல்லா இருக்கியா, உதைக்கும் போது தான் நல்லா இல்ல. And she said, when he walks it's nice, but when he hits me it pains. ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம், It's very easy to begin something, முடிக்கிறது ஒரு சவால். but it always a challenge to end பிலிப்பியருக்கு things. எழுதும்போது 1:5 அவர் இவ்வாறு சொல்லுகிறார். To the Philippians, Apostle Paul பவுல் says, சொல்லுகிறார், he says, உங்களுக்கு நற்கிரைகளை ஆரம்பித்திருக்கிறான். the God has begun good things in you. கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டும் முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார். He's able enough to bring it to the end until the day of the Lord Jesus அவர் Christ. திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நம்பி நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. He says to the church, I didn't begin the ministry looking at you. உங்களை நம்பி உங்களுடைய முடிவை நான் நம்பி இருக்கவில்லை. I don't trust the end trusting in you guys. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். But we have a God. அவர் நற்கிரையை ஆரம்பித்தவர். He's began the good things. முற்று முடிய நடத்த வல்லவராய் He is இருக்கிறார். able to bring it to a full end. Hallelujah. Hallelujah. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அன்பு தேவ ஜனமே, We don't have to worry, my dear நமக்கு children ஒரு of ஆண்டவர் God. இருக்கிறார். We have a God. முற்று முடிய நடத்த வல்லவராய் He is இருக்கிறார். able enough to bring it to the end. ஹalleluya. அவர் Hallelujah. வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். He is strong and able. ஆரம்பிக்கிற தேவன் மாத்திரமல்ல, He's not only the one who begins செய்து things, முடிக்கிற ஒரு but ஆண்டவர். He's able to bring things to எபிரேயர் completion. 12:1 சொல்லுகிறது, Hebrews chapter 12 verse 1 நம்மை says, உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார். He says this to encourage us. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை We சூழ்ந்திருக்கு. have such a great cloud of witnesses around us. எத்தனை சாட்சிகள் நம்மை How சூழ்ந்திருக்கு. many witnesses we have? எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் வாசித்து Let's பாருங்க. read the book of Hebrews chapter 11. பவுல் அநேக பரிசுத்தவான்களை அவர் மேற்கோள் காட்டுகிறார். Apostle Paul cites so many saints of அத்தனை God. பேர் நமக்கு சாட்சிகளா இருக்கிறார். Every one of them is a witness to மனம் us. சோர்ந்து போகும்போதெல்லாம், Whenever our heart becomes உள்ளம் weary, கலங்கும் போதெல்லாம், and when our heart cries, பரிசுத்தவான்களை கர்த்தர் காண்பிக்கிறார். the Lord shows us the saints. ஆபிரகாமுக்கு செய்தேனே, I did it to Abraham. உனக்கு செய்ய மாட்டேனா? Will I not do it for you? ஏனோக்குக்கு செய்தேனே, I did it for Enoch. உனக்கு செய்ய மாட்டேனா? Will I not do it for அவரை you? உற்சாகப்படுத்துகிறார். He encourages us. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை there சூழ்ந்திருக்கும் is a பொழுது, cloud of witnesses around பாரமா you. இருக்கிற உன்னுடைய கவலைகள், கண்ணீர், கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. So all your pain and worry, which is like a burden, throw them all away. காரணம் என்ன? What is the reason? அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் இருந்தார். There is a God in their life. அவர் விசுவாசத்தை ஆரம்பித்தார். And He began their அவர் faith. வாழ்க்கையில் விசுவாசத்தை முடித்தார். And He is the one who bring their அதே faith to இயேசு the end. கிறிஸ்து. The same Lord இன்றைக்கு நம் Jesus. வாழ்க்கையில் விசுவாசத்தை He is ஆரம்பித்திருக்கிறார். the one who began our faith. அவர் நிச்சயமாய் முடிப்பார். He will finish it for us. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How many இருக்கீங்க? of you are happy today? அற்பமான ஆரம்பம், It's a small ஆனால் beginning, முடிவு சம்பூர்ணமாய் but இருக்கும். the end will be full. முடிவு சம்பூர்ணமாய் But it will இருக்கும். be a beautiful end. உங்களுடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, No, the beginning is not முடிவை தேவன் important, பார்க்கிறார். but the Lord sees the end. சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, Psalms 37:37 உத்தமனை says, நோக்கி சன்மார்க்கனை பார்த்து அமர்ந்திரு, அவன் முடிவு சமாதானம். look at the righteous man and his end will be peace. முடிவு சமாதானம். His end is peace. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, Isaiah 26:3 உம்மை says, உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், the one who holds you with a உம்மையே steady நம்பி heart, இருக்கிறபடியா the one who fully trusts in நீர் you, அவனை பூரண சமாதானத்தோடு you will காத்துக்கொள்வீர். fill him with perfect peace. பூரண சமாதானம். Perfect peace. பூரண சமாதானம் என்னங்க? What is perfect peace? ஐயோ பழசதாங்க நினைக்க முடியல, ஒரே துக்கம். I am not able to think about the old thing. It feels very sorrowful. கிடையாது. It's not like that. கடந்த காலத்தை நமக்கு மகிழ்ச்சியாய் மாற்றுவார். God will make the past as a happy thing for us. நிகழ்காலத்தில் நமக்கு சமாதானமாய் இருப்பார். He will give us the peace in the present, எதிர்காலத்தில் நமக்கு ஆசீர்வாதமாய் and இருப்பார். He will be the blessing in our Hallelujah. future. அவர் Hallelujah. எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார். He is there in every season. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. Let's look at the life of Joseph. எத்தனை பாடுகள் அவனுக்கு, How many sorrows he went எத்தனை through. ஏமாற்றங்கள் How அவனுக்கு, many எத்தனை disappointments. நம்பிக்கை துரோகங்கள் How அவனுக்கு. many betrayals. நாள் ஒன்று வந்ததே. But a day came. ஆதியாக 50:20 வேதம் சொல்லுகிறது, Genesis 50:20 says, யோசேப்பு மகிழ்ச்சியாய் சொல்லுகிறார், Joseph says with joy, நீங்கள் என்னை குழியில் you தள்ளினீர்கள், tried to throw me in the நான் pit, சந்தோஷப்படுகிறேன். but I'm happy அந்த now. சகோதரி என்னை தூஷணமான வார்த்தைகளை சொல்லி சிறையில் தள்ளினால் நான் They சந்தோஷப்படுகிறேன். put me in the prison with bad words, but I'm happy now. அந்த பானபத்திரக்காரனை மறந்து விட்டார், நான் சந்தோஷப்படுகிறேன். The food taster forgot me, I'm happy now. காரணம் என்ன? What is the reason? இப்பொழுது நடந்து வருகிறபடி Right now, whatever is happening, அநேக ஜனங்களை ஜீவனோடு to காக்கும்படிக்கு keep many people alive in this தேவன் அதை season, நன்மையாய் the மாற்றினார். Lord turned everything for Hallelujah. good. எத்தனை Hallelujah. பேர் சந்தோஷமா How இருக்கிறீங்க? many of you are happy today? ஐயோ குழியில தள்ளி விட்டுட்டாங்களேன்னு கவலையில இருக்கீங்களா? Are you in sorrow that you have been put into a pit? உதவி செய்ய பலன் இருந்து உதவி செய்யலையேன்னு கவலையில இருக்கிறீங்களா? Are you sorrowful that nobody is helping you? செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? Are you sorry that they forgot everything I did for them? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord is telling you நல்லது today. என்று சொல்லும்படி கர்த்தர் செய்வார். God will make you say that it was good. Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? How many of you are happy today? யோசேப்பு இப்ப எகிப்தினுடைய கவர்னரா உட்கார்ந்து இருக்கிறார். Like Joseph, you will be like a governor for Egypt. அவர்ட்ட போய் கேட்டு பாருங்க, And go and ask him, யோசேப்பே Joseph, இந்த பொல்லாத சகோதரர் குழியில தள்ளினதை பத்தி என்னப்பா நினைக்கிற? what do you think about your brothers pushing you into a pit? நான் நம்புறேன் I believe. அவர் சொல்லியிருப்பாரு, Joseph would நல்ல say, வேளை தள்ளி விட்டாங்க சார். they say, thank God they did it to me. இல்லன்னா If not, வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு கஞ்சி தூக்கியே முட்டி தேஞ்சிருக்கும். all my life I would have been a servant to them. ஆமென். உண்மையா இல்லைங்களா? Isn't that true? யோசேப்புடைய வேலை என்னங்க? What was Joseph's job? சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறதா அவர் வேலை. Their brothers would go and shepherd the sheep and he used to take them food. அப்ப அந்த சகோதரி, அந்த எஜமாட்டின் மனைவி, எஜமானின் மனைவி, The wife of the owner of the house, போத்திபாருடைய மனைவி மேல Potiphar's wife, இப்படி குற்றம் சொல்லிட்டாளா? she accused you நீ wrongly. எவ்வளவு நல்லா கணக்கு எழுதுன, You were such a good நீ accountant. வந்த பிறகு அந்த பிள்ளை வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாயிருச்சு. After you came, how blessed that man became. டொயோட்டால போனாலும் இப்ப ஆடியில போயிட்டு Like இருக்காங்களே, he was going in a Toyota, now he's going in Audi. இப்படி சொல்லிட்டாங்களே. But they accused you. யோசேப் சொல்லியிருப்பார், Joseph would have said, புண்ணியவதிங்க,
She is blessed woman. அந்த மனுஷியால தான் நான் நல்லா இருக்கிறேன். Only because she did that to me, I'm happy today. அந்த மனுஷி மட்டும் அப்படி சொல்லலன்னா, If she hadn't said that, இன்னைக்கு வரை கணக்கு எழுதியே என் கை முட்டி தேஞ்சிருக்கு. until now I would have been doing the same thing. பானபத்திரக்காரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? What do you think about the food taster? நன்றி மறந்துட்டானே. He was ungrateful. என்ன மாதிரி ப்ராஃபஸி சொன்னீங்க ஐயா? What kind of prophecy you gave என்ன him? ஒரு ரெவலேஷன் ஐயா. What a great revelation. சொன்ன மாதிரி மூணாவது நாள் வெளியே வந்துட்டானே. Just like you said, he was out of the prison the third போன day. வேகத்துல மறந்துட்டானே. With the same speed, he forgot everything. நல்ல வேளை மறந்து. He would say, thank God he forgot. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஞாபகம் வச்சிருந்தா. If you would have remembered. ரெக்கமெண்ட் பண்ணி ஜெயில்ல இருந்து வெளியே And if you எடுத்திருந்தா. had recommended my release from the jail. நான் நம்புறேன். I think. அந்த கப்பேரியருக்கு பாத்திரங்கள் ஒரு வேலைக்கு தான் போயிருக்கணும். I would have gone to washing cups with him. கர்த்தர் பெரியவைகளை வைத்தார். But the Lord has great things planned for us. Hallelujah. சந்தோஷமா இருக்கு. How many of you are happy today? அற்பமாய் அவன் சகோதரர்கள் பார்த்தார். If the brothers despised him, இவன் என்ன செஞ்சிர முடியும் எனக்கு? they would say, what can this man do to அந்த me? சகோதரி நினைத்திருப்பாள், இவன் என்ன செய்து விட The முடியும்? woman would have thought, what can he do to me? கப்பேரியர் நினைச்சிருப்பான், இவன் எனக்கு என்ன பிரயோஜனமா இருக்க முடியும்? Or the cupbearer thought, what kind of help he's going to do to me? அன்பு தேவ ஜனமே, My dear children of நமக்கு ஒரு God, ஆண்டவர் இருக்கிறார். we have a God, நம்முடைய முடிவை அவர் கையில் and வைத்திருக்கிறார். he has our end in his hands. Hallelujah. Hallelujah. பக்கத்து ஆளு பார்த்து சொல்லுங்க, நம்ம முடிவு அவர் கையில Look at இருக்கு. the person next to you and tell, my end is in his நம்ம hands. முடிவு உலகத்தின் கையில இல்ல. My end is not in the world's hands. நம்ம முடிவு இந்த ஆபீசர் கையில My இல்ல. end is not in the officer's என் hands. முடிவு தேவனுடைய கரத்தில் My end is இருக்கிறது. in the hands of God. Hallelujah. Hallelujah. முடிவு வரையும் அவர் நம்ம நடத்துவார். He is able to lead us till the சங்கீதம் end. 48:14 சொல்லுகிறது, Psalms 48:14 இந்த says, தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். this God is our God until the end of the ages. Amen. Hallelujah. பக்கத்து ஆளு பார்த்து, நம்ம ஆளுங்க இந்த ஆண்டவர். You tell the person next to you, our God is our God. Hallelujah. Hallelujah. நீ ஆபீசர் முன்னாடி போய் நின்னா ஆண்டவர் யார் பக்கம் நிக்கறாரா? என் பக்கம் தான் நிக்கறார். If you go and stand before the officer, where is God? He is next to you. நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? எங்க ஆளுங்களே என் பக்கம் நிக்க மாட்டாங்க, ஆண்டவர் எங்க நிப்பார்? You can say, not even my people are next standing with me. How will God stand with me? Hallelujah. அற்பமான ஆரம்பம். It's a small beginning. தேவன் அருமையாய் முடியும்படி செய்வார். And he will make it to come to a beautiful end. Hallelujah. Hallelujah. யோசேப்பு அப்படிதான் இந்த உலகம் பார்த்தது. Just the same way everyone looked at Joseph. எப்படிப்பட்ட காரியத்தில் நம்மை அற்பமாய் இந்த உலகம் பார்க்கிறது? What kind of things does the world look at us and நீங்கள் despise us? ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we read Genesis chapter 37 verse 19, அங்கு வேதம் யோசேப்பை அவருடைய சகோதரர் எப்படி அழைத்தார்கள் என்று சொல்லுகிறது. the Bible says how Joseph's brothers called him. யோசேப்புக்கு என்ன பேர் தெரியுமா? Do you know what was the name given to Joseph? சொப்பனக்காரன். A dreamer. பக்கத்துல சொல்லுங்க, சொப்பனக்காரன். Look to the person next to you and tell, a dreamer. நம்மள பார்த்து அப்படிதானே சொல்றாங்க. Isn't what everyone else is telling about us? விரலுக்கேத்த வீக்கம் வேணும்பா. You need to have things according to your ability. Amen. ஆனா இங்க சொப்பனக்காரன் சொல்றாங்க. But here they're calling him a dreamer. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, The interesting thing here is, யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய தரிசனத்தை அற்பமா பார்த்தா கூட பரவாயில்ல. not only Joseph's brothers looked at their dream and despised him. யோசேப்புடைய அப்பா யாருங்க? Who was Joseph's father? யாக்கோபு. Jacob. எந்த ஜேக்கப்? Which Jacob? நம்ம அமலன் பிரதருடைய மருமகனா? யாரு? எந்த ஜேக்கப்ங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த ஜேக்கப் தான் ஃபேமஸா தெரியுது. ஆபிரகாமுடைய பேரன். He's the grandson of Abraham. ஈசாக்குடைய அப்பா. And he was the son of Isaac. புலிக்கு பிறந்ததே பூனைக்குட்டி ஆகாதுன்னா இவர் எத்தனை புலிக்கு பிறந்திருக்கிறார்? He was born to a legacy of great Came from the people. great legacy, right? இந்த யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாது. This Jacob was not an ordinary man. ஆண்டவரே கதற விட்டவர். He is the one who even made God cry out. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe ஏய் it? அப்பா உடுப்பா என் காலை. The Lord cried out, leave me now. உண்மையா இல்லைங்களா? Isn't that true? என்ன போக விடுப்பா. And he said, leave me, I need to go. நமக்கு இந்த யாக்கோபின் சந்ததிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. We and Jacob's legacy, we have a நம்ம connection. காரியம் ஆகுற வரை காலை விட மாட்டோம். Until our work is done, we won't let go of their காரியம் feet. முடிஞ்ச பிறகு காலை வாரி விட கூடாது. After the thing is done, you shouldn't betray them. காலை பிடிச்சிக்கிட்டான். He held on to his feet. ஆண்டவர் சொல்றார், மனிதனோடும் போராடி தேவனோடு போராடி நீ மேற்கொண்டாய். God is saying you fought with man and also with God and you overcame. யாக்கோபுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். God did wonderful things in the life of Jacob. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, The interesting thing here is, எத்தனை அற்புதத்தை பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, even if they have people who saw so many miracles, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போறேன்னு சொல்றது நம்புறது கஷ்டமா தான் இருக்கு. it will be difficult for them to believe what God says He's going to do in your life.
Isn't that true, நிறைய Pastor? அற்புதத்தை பார்த்தவங்களே நம்ம அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. Even people who have experienced miracle themselves will be surprised at the miracle God does in our life. காரணம் என்ன? Do you know why? ஏசாயா 43:19 சொல்லுகிறது. Isaiah 43 verse 19 அவர் says, புதிய காரியத்தை செய்கிறார். I will do a new thing. He never repeats the miracle. ஒரு நாள் வருது பழைய விதத்திலே செயல்படுகிற புதிய புதிய காரியங்களை அவர் செய்கிறார். God never keeps to his way in the old ways. He ஏசாயா always does new things. 64:4 சொல்லுகிறது. Isaiah 64 ஆராய்ந்து பார்க்க முடிய எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். He does wonderful things that are innumerable. ஹalleluya. Hallelujah. அன்பு தேவஜன அந்த யாக்கோபாலேயே யோசேப்புடைய தரிசனத்தை நம்ப முடியல. Even that Jacob couldn't believe Joseph's dream. யாக்கோபுக்கு என்ன யோசேப்புக்கு என்ன கனவு வந்துச்சு? What dream did Joseph have? யாரா சொல்லலாமா? எத்தனை கனவு வந்துச்சுங்க? How many dreams did he have? நாங்களே கனவுல தான் இருக்கிறோம் இப்போ. நீ எங்க கனவை கேட்டுட்டீங்களோன்னு பயந்துட்டேன். 2 கனவு. He had two கனவு வர dreams. வேண்டிய வயசுல தானே பாசம் வந்துச்சு. Did he have the dream the right age? 17 வயசு. He was 17 years கனவு of வர age. வேண்டிய வயசு தான். It's the time to dream. ரைட். ஆனா இது வித்தியாசமான கனவு. But this is a different dream. ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை யோசேப்பு காண்பிக்கிறார். And God is showing a dream to Joseph. முதல் கனவு என்ன? What is the first dream? எல்லா சகோதரருடைய அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுக்கு முன்பதாய் வணங்குகிறது. All of the wheat in the field were bowing to Joseph's. இரண்டாவது கனவு என்ன? What is the second dream? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் யோசேப்பை சுற்றிலும் இருக்கிறது. He saw the sun, moon and the stars all standing around Joseph. முதல் கனவுடைய அர்த்தம் யாக்கோபுக்கு பிரச்சனை இல்லை. The first dream was not a big deal to Joseph. இரண்டாவது கனவு ஏன் அவருக்கு தொந்தரவா இருந்துச்சு? Why was the second one a big deal to him? நான்லாம் உன்னை கும்பிடுவேன்னு நினைக்கிறியா? Now it touched his ego. சென்னை தமிழ்ல சொல்ல நீ அவ்வளவு பெரிய தெல்லாலங்கடி ஆயிருவியா? அவ்வளவு பெரிய ஆளாயிருவியா நீ? நம்ப முடியாத ஒரு தரிசனம். He couldn't believe the dream. அவனை பார்த்து சொப்பனக்காரன் என்று சொன்னார். And they looked at him and said, "You're a dreamer." என் அன்பு தேவஜனமே, My dear children of God. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற தரிசனம், அழைப்பு, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கண்களுக்கே அற்பமாய் தெரியலாம். Many times the dreams, the visions, the calling that God gives us, it might look very small to us. நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். The book of Judges chapter கிதியோன் 6. என்கிற மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். There was a man called Gideon. பராக்கிரமசாலியே. And God calls him, "Oh strong man." எத்தனை பேர் சொல்றீங்க praise the Lord, ஆமென், அல்லேலூயா என்று சொன்னார்? How many of you say he said praise the Lord? ஜாஸ்மின் என்ன சொன்னார் கிதியோன்? What did Gideon say? ஆண்டவரே விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? நானே பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கிறேன். And he said, "God, I am afraid. I'm a coward இருக்கிற man. கொஞ்சம் வார்க்கோதுமையை பாதுகாக்க நான் படாத பாடுபட்டுட்டு I'm இருக்கேன். struggling so much to just protect whatever I have." நீர் என்ன பார்த்து என்ன சொல்றீ? And- பராக்கிரமசாலி. But you're calling me a strong man. உண்மைதானுங்களே? Isn't that எத்தனை true? பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அந்த நாட்கள் ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப நாட்கள்ல In the days when I came to the ministry, ரொம்ப எலும்பும் தோளுமா இருப்பேன். I used to be a very weak man. ஜாஸ்மின் சிஸ்டர் என்ன அப்படியும் பார்த்திருக்காங்க, கொளுத்த கன்றா இருக்க இப்பயும் பார்க்கறாங்க. Jasmine's auntie has seen him both ways. அப்ப என்ன பார்த்து பிரதர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா எனக்கே சந்தேகம் வந்துரும், இந்த ஆள் கிண்டல் பண்றாரா? And if someone tells me that, "Brother, you look very smart," then I would doubt them. இப்ப கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு, என்ன மாதிரி அழகு யாரும் கிடையாது. But now I'm more confident that I am looking really good. ஆமென். காரணம் நான் என்ன உருவாக்கின ஆண்டவரை நான் ரொம்ப நம்புறேன். The reason is I believe the God who created me. ஆமென். the best creator, அவர மாதிரி பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ண முடியாத ஒரு ஆண்டவனை உருவாக்கி இருக்கிறார். There is no one else who can create me perfectly like him. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. கிதியோனாலே நம்ப முடியல. Gideon couldn't believe it. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. The Lord is saying you're a strong man. உன் கரங்களால் நான் மீதியானை கையிலிருந்து என் ஜனங்களை மீட்க போகிறேன். He says, "I will redeem Israel from the hands of Midian through you." என் அன்பு தேவஜனமே, My dear children of God, அற்பமாய் பார்த்தார்கள். they despised him. ஆனால் கர்த்தர் சரித்திரத்தை தலைகளாய் But மாற்றினார். the Lord rewrote history. ஆதியாகமம் 45:13 வாசிக்கலாமா? Genesis 45:13. ஆதியாகமம் 45:13. யார் வாசிக்க போறது? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் அண்டர்லைன் பண்ணுங்க. யார் கண்ட? நீங்கள் பக்கத்துல கண்ட சொல்லுங்க. யார் யாவையும் பார்த்ததுங்க? எந்த சகோதரர்கள் யோசேப்பை சொப்பனக்காரன்னு சொன்னாங்களோ அதே கண்கள் எகிப்தில் யோசேப்பின் மகிமையை காண கத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா.
The very eyes that said that despised Joseph, the same brothers, they saw the glory that God gave him in Egypt. நீங்கள் கண்ட யாவையும் யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று நீங்க சொல்லி பார்த்தது போதாதையா, எங்க அப்பாவும் பார்க்கணும். He said, it's not enough that you have seen, my father also needs to see. காரணம் ஏன் அப்பா பார்க்கணும்? Why should the father see? அவர் தானே திட்டினது. Because he is the one who didn't believe him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆதியாகமம் 47:7க்கு வாங்க. Let's come to Genesis 47:7. Genesis 47:7 வாசிக்கலாமா? பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து இப்ப அண்ணமார் போய் சொல்லிட்டாங்க, அப்பா அவன் கனவு கண்டதெல்லாம் சாதாரண இல்லப்பா, அதை விட மேல கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். Now the brothers have gone and told the father that all of Joseph's dreams are true and his glory. கனவுனுடைய அர்த்தம் என்ன பிரதர்? What's the meaning of a dream? சகோதரர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You will be a blessing to your brothers. உன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா You will be a இருப்பாய். blessing to your parents. ஆனா இவங்க பார்த்தது என்ன? But what did they see? உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கான். He is a blessing to the whole world. ஹalleluya. Hallelujah. பூமி முழுவதும் ஆசீர்வாதமா He is a இருக்கான். blessing to the whole world. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, சொன்னதிலும் அதிகமாய் கர்த்தர் உன்னை the ஆசீர்வதித்தார். Lord will bless you even more than He has நமக்கு promised அப்படிதான் you. கர்த்தர் செய்வார். He will do it. இப்ப யாக்கோபு வந்துட்டார். Now Jacob came. இங்க வேதம் சொல்லுகிறது, Bible says, யாக்கோபை பார்வோனிடத்தில் யோசேப்பு அறிமுகப்படுத்துகிறார். and Joseph introduces Jacob to Pharaoh. சரித்திரம் தலைகீழாய் மாறுகிறது. And the history changes. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். And Jacob blessed Pharaoh. ஹalleluya. Hallelujah. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? உங்க அப்பாவை இலங்கையில இருந்து கூட்டி வரீங்கன்னு வைங்க. Let's say you bring your parents from Sri நீ கூட்டி Lanka போய் நம்ம கனடா பிரைம் மினிஸ்டர் அறிமுகப்படுத்துறீங்க. and you go and introduce them to the Prime Minister of Canada. உங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் bless பண்ண எப்படி இருக்கு? And your father is blessing the Prime Minister. இலங்கையில அத்தனை பேருக்கு அல்சர் வந்துரும். It's உண்மையா இல்லையா? Facebookல போட்டிங்களா முடிஞ்சிருக்காது. If you put this in Facebook, everybody in Sri Lanka is going to be அநேக jealous. பரலோகம் போவார்கள். உண்மையா இல்லையா? கர்த்தர் எப்படி தலைகளை மாத்துறாரு பாருங்க. Look at how God can rewrite எந்த history. யாக்கோபு டேய் நான் உன்னை வணங்குவேனான்னு சொன்னானோ, The same Jacob who said, I will not serve you, அதே யாக்கோபை the same Jacob, கர்த்தர் பார்வோனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்தார். God enabled him to bless Pharaoh. ஹalleluya. Hallelujah. நடக்க முடியாத காரியம். It's an unforgettable thing. ஆதியாகமம் 46 கடைசி வசனம் சொல்லுகிறது, Genesis chapter 46, the last verse says, யோசேப்பு சொல்றான், யாக்கோபு அப்பா போய் நம்ம பார்வோனை பார்த்துட்டு வருவோம். and Joseph is saying, Father, come, let's go and meet the அப்ப Pharaoh. யாக்கோபு சொல்றான், And Jacob says, விவரம் தெரியாம பேசுறியடா. he says, why are you speaking like this? இந்த எகிப்தியர்களுக்கு மெய்ப்பர்கள்னாலே ஆகாது. For the Egyptians, a shepherd is an abomination. எல்லா எகிப்தியர்களும் அருவருப்பானவர்கள். They think that we are an abomination. யோசேப்பு சொல்றான், When Joseph அது says, பழைய கதை. that is an old story. பக்கத்துல சொல்ல அதெல்லாம் பழைய கதை. And tell that person next to you, it's an நம்ம old story. அருவருப்பா பார்த்தெல்லாம் பழைய கதை. It's an old story where we were called an abomination. பார்வோனுடைய குடிமையே யார்கிட்ட தான் இருக்கு இப்போ? தைரியமா சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? இவ பார்வோன் இல்ல அதனால தைரியமா சொல்லலாம். யோசேப்பு கிட்ட தான் இருக்கு. All of the control of the Pharaoh is in Joseph's hand. இலங்கையில் இருக்கிற எல்லா அமலன் பத்ர சொந்தக்காரங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, All the relatives for Amanal uncle in Sri Lanka, அமலன் பத்ர they have ராஜேஷ் this பத்ர belief. எடுத்துப்போம், அவர்தான் நம்மால். Let's take Rajesh brother. அமலன் பத்ர நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ராஜேஷ் பத்ர இந்தியாவில் இருக்க ராஜேஷ் பத்ரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நம்புவாங்கன்னா, So all Rajesh brothers relatives in India will believe ராஜேஷ் பத்ர வீட்டு வாசல்ல ஒரு கனடா டாலர் கொலிக்கிற காய்க்கிற ஒரு மரம் இருக்கு. they think that that's a tree which is going to give Canadian dollars a fruit. டெய்லி பாஸ்டர் ராஜேஷ் வெளியே வந்து அந்த மரத்தை குலுக்கி Every day Pastor Rajesh would come out and you'd shake the tree. பேக் ஃபுல்லா டாலரை போட்டு டிமார்ட்னோட உள்ள போய் படுத்துறாரு. He would take a bag full of dollars and he'd go to Tim Hortons. அதை வச்சுதான் இந்த ஊழியத்தெல்லாம் செய்யறாரு. And that he's doing all the அவருக்கு ministry. என்னப்பா கனடால இருந்து டாலரா அனுப்புறாரு? They would say, what problem he has, he's sending dollars from அப்படிதான் Canada. எல்லாம் நம்புவாங்க. That's what they would think, right? இவர் படுற பாடுக்கு யாருக்கா தெரியுமா? But will anyone know all the struggle he's going through here? எனக்கு இங்க வந்த பிறகுதான் எனக்கே அந்த வெளிப்பாடு வந்துச்சு. Only after coming here, even Pastor got to know. ரைட்? என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, look at the life of Joseph. யோசேப்பை கர்த்தர் பார்வோனை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed Joseph that he made Pharaoh as a more rich man. யோசேப்பினால் பார்வோன் ஐஸ்வர்யவானாய் மாறினார்.
through Joseph, Pharaoh was blessed. அப்ப எல்லாம் ஈஸியா நம்பிடுவாங்க. ராஜேஷ் பிரதர் கனடா போன பிறகு பணக்காரன் ஆயிட்டார். Everyone would think that Rajesh brother went to Canada and now he's rich. அட ராஜேஷ் பிரதர் வந்த பிறகு கனடா பணக்கார ஆச்சுன்னா நம்புவாங்களா? But will they believe that after Rajesh brother came here, Canada became rich? நம்மளே என்ன சொல்றோம்? Even we would say otherwise. நல்லா இருந்த ஊருங்க. We would say this was a good இவங்க எல்லாம் country. வந்துதாங்க நாசமா போச்சு. And they all came and they destroyed it. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்திருக்கோம், ரெண்டாவது பஸ்ல வந்து ஆள சொல்லிட்டு இருக்கோம். The people who came the first bus would blame the people in the second bus. Right? அற்பமான ஆரம்பத்தை. It's a small day, beginning of small things. சம்பூர்ணமாய் ஒரு ஆசீர்வதிப்பார். The Lord is saying, I'll give a beautiful Hallelujah. end. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கீங்க? many of you are happy காரணம் today? என்ன? The reason is, நமக்குள் ஆரம்பிக்கிற ஒரு கர்த்தர் we have the God who begins things in us. செய்ததை சொன்னதை செய்து முடிக்க வல்லமுடைய தேவனாய் He இருக்கிறார். is able enough to bring things to completion. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, Ephesians chapter 3 verse 20 வேண்டிக் says, கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்குள் கிரியை செய்ய வல்லமுடையவராய் He is இருக்கிறார். able to do above and beyond anything we ask for. பயப்பட வேண்டிய அவசியம் We கிடையாது. don't have to be afraid. Hallelujah. Hallelujah. ஆனால் தேவையான ஒன்று என்ன? But what is the one thing we need? எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வல்லமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். When will our God finish things in our life? என் அன்பு தேவ ஜனமே, தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். We need to look at the life of David. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது When we read 1 Samuel chapter யுத்த 17, களத்தில் தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். God brought David to a battlefield. எல்லாரும் அவனை அற்பமா பார்க்கறாங்க. Everyone despised him. எல்லாம் சொல்றாங்க, ஐயோ சிறு பிள்ளை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Everyone is saying, you're a child, what are you doing here? அவன் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்ச ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு நீ ஏன் வந்தாய்? எவ்வளவு துணிகரம் உனக்கு. His brothers blamed him that he forgot to shepherd the sheep. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God. அந்த சாப்டர் முடியும் பொழுது But at the end of the chapter, எந்த நாவுகள் எல்லாம் அவனை சிறியவன் என்று சொன்னதோ the very tongues that despised him, அதே நாவுகள் சொன்னது, it was the very same tongue. தாவீது கொன்றது 10,000. At the same said, David had his Hallelujah. 10,000. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. Our Lord is the most important தரிசனம் person. கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, He's not on the one who gives us அவர் dreams. நம்மோடு கூட முடிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. He stays with us to bring everything to a full completion. தேவன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறதை செய்து முடிக்கிறார்? When does God fulfill things that he thinks அநேகருடைய to வாழ்க்கையில் do? கர்த்தர் ஆரம்பிக்கிறார். In many people's lives, God begins எத்தனை பேருடைய things. வாழ்க்கையில் அவர் முடிக்கிறார்? And how many people's life does he finish ஆகவேதான் things? வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், The Bible says many are called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், but only a few are chosen. ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர்கள் அநேகர், There are many people who begin their ஓட்டத்தை race, முடிக்கிறவர்கள் வெகு சிலர். but only a little amount of people finish it என் அன்பு well. தேவ ஜனமே, My dear children of எப்படி God, தேவன் நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவில் அதிக அக்கறையா இருக்கிறாரோ அதே போல just like how our God is more concerned about our நாம் தேவனோடு ends, கூட ஆரம்பிக்கிற ஓட்டத்தை பார்க்கிலும் ஆண்டவரோடு கூட ஓடுகிற ஓட்டத்தில் இருக்கிற அந்த நிலைப்பாடு மிக முக்கியமான ஒன்றா in the இருக்கிறது. same way our standpoint in the race that we run is very important. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, என்னாகும் 14:5 இவ்வாறு சொல்லுகிறது, Numbers 14 verse 5 says, யோசுவா காலேப் இவ்வாறு சொல்லுகிறார்கள், Joshua and Caleb said, தேவன் மாத்திரம் நம்மேல் பிரியமா இருப்பார் என்றால், only because of the love of God, if God pleased with us, தேவன் நம்மேல் பிரியமா இருப்பார் if the என்றால், Lord is pleased with us, அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த தேசத்தை நம்மை கொண்டு போய் அவர் சேர்ப்பார். He is able to bring us to the promised land. ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடக்குது அந்த இடத்துல. There's a huge confusion in that place. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு பிரிவினை வருகிறது. The people of Israel stand divided. ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள், One group is saying, ஐயோ இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பே கிடையாது. and they are saying the promise that God gave us cannot happen. ஆனால் யோசுவா காலேப் சொல்லுகிறார்கள், But Joshua and Caleb are on the other நிச்சயமாக side. நாங்கள் சுதந்தரிப்போம். And they say, we will inherit the land. அவர்களுக்கு 1000 காரணம் வச்சிருக்காங்க. They have 1,000 reasons. அவங்க சொல்றாங்க, ஐயோ ராட்சசர்கள் அங்க இருக்கிறார்கள். They say the land has giants. அரணிப்பான பட்டணம் இருக்கிறது. And they say it's a fortified நாங்கள் city. போய் வந்த தேசம் பயங்கரமான And say தேசம். it's a very dangerous land. தங்கள் குடிகளை பட்சிக்கிற ஒரு தேசம். And they eat the prey. ஆனா யோசுவா காலேப் என்ன But சொல்லுகிறார்கள், what are Joshua and Caleb saying? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. பெரியவர் நம்மோடு கூட They இருக்கிறார். say the greater one is with us. அந்த தேசங்களை மூடி இருந்த மேகம் விலகிவிட்டது. And they say the cloud that covered the land is moved now. ஒண்ணே ஒண்ணுதான் தேவை, Only one thing is we கர்த்தர் need. நம்மேல் பிரியமாயிருந்தார். It is that if the Lord is pleased with us. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய். Tell the person next to you, if the Lord is pleased with us, மலையே அசைச்சிரலாங்க. we can move a mountain. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? How many of you are happy today? கர்த்தர் மாத்திரம் மேல் பிரியமாயிருந்தார். Only if the Lord is pleased with us. Amen.
Amen. எத்தனை பேர் மகிழ்ச்சியா How இருக்கிறீங்க? many of you are happy? நீங்க 1 கொரிந்தியருக்கு நீங்கள் வருவீர்கள் If என்றால் we come to the book of 1 10ஆம் Corinthians, அதிகாரத்துல chapter 10, 1ல இருந்து 10 ரொம்ப சூப்பரான ஒரு காரியம். verses 1 through 10. அந்த முதல் 5 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா If we read the first 5 verses, அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வாறு the சொல்லுகிறார், Bible says like this in the first verse. நீங்கள் இவைகளை அறியாதிருப்பது எனக்கு விருப்பம் அல்ல. He says, I am not willing that you don't know these things. இதை நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்ன்றார். You definitely need to know இது ரொம்ப this. முக்கியம். He's saying it's important. ஆமென். யாராவது ராஜேஷ் பதர் கனடா வரணும்னு சொன்னா நீங்க என்ன முதல்ல அட்வைஸ் சொல்லுவீங்க? இது முக்கியங்க, இதை முதல்ல தெரிஞ்சுங்க. Let's say if someone asks Rajesh brother, what is the one advice they need if they need to come to Canada? ஏதோ ஒரு முக்கியமான சொல்லுவல்ல, பேங்க் பேலன்ஸ் பாருங்க, எது இம்பார்ட்டன்ட் அதை கரெக்ட்டா சொல்லி விடுவாங்க. We would definitely advise on the most important பவுல் thing. சொல்றாரு, எப்பா இது ரொம்ப முக்கியம்பா, கவனிச்சீங்க. Now Apostle Paul is saying this is very important. சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு கொரிந்து சபைகளுக்கு ஜனங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை அவர் சொல்லுகிறார். And then he tells them comparing the similarities between the people in the Old Testament and the New. சொல்றாரு, நீங்க உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிக்காதீங்க. And he says, don't think great about yourself. இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. The Israelites had the same experience too. வேதம் சொல்லுகிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். The Bible says that they were redeemed by the blood of the lamb. நாம் பஸ்கா ஆட்டுக்குட்டிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். We are also redeemed by the blood of the lamb, the Lord Jesus. அவர்கள் செங்கடலுக்குள்ளே மோசேவின் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். They walked through a baptism by walking through the Red Sea. நாம் பிதா குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தினாலே நம்முடைய போதகர் மூலமாக ஞானஸ்நானம் We have எடுத்திருக்கிறோம். also received a baptism in the name of the Father, Son and the Holy Ghost through a அவர்கள் preacher. ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். Every day they ate of the food from heaven, நாங்கள் manna. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தினால் புசித்துக் கொண்டிருக்கிறோம். Every day we read the manna from the word of மத்தேயு God. 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Matthew 4:4 says that man does not live by bread alone but by every word that comes out of the mouth of God. ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷமாய் கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்த நீரினாலே தண்ணீராலே அவர்கள் தாகங்கள் தீர்க்கப்பட்டது. And in their days they drank from the rock, that water that came from the rock. இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையிலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ நீரூற்றாலே தேவன் நம்முடைய தாகத்தை தீர்த்து In கொண்டிருக்கிறார். the same way today our rock is the Lord Jesus and we are being fulfilled by the Holy Spirit who is poured out through him. கம்பேரிசன் எப்படி இருக்குங்க? How's the comparison? ஆமென். Amen. ரட்சிக்கப்பட்டாங்களா? Are they saved? வேறல இருக்குதா சொல்லுங்களேங்க. நம்ம செக் லிஸ்ட் ஓகே ஆதாப்பா. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? Are they saved? என்னங்க சொல்ல மாட்டீங்க? நான் உங்களுக்கு கேட்கல, அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. Were they saved? பாப்டிஸ்ட் And எடுத்திருக்காங்க. they were baptized ஃப்ரெஷ் மன்னா. and they had fresh manna. ஃப்ரோசன் மன்னா இல்ல. Not even frozen. ஃப்ரெஷ் மன்னா. Fresh manna. அபிஷேகம். And they were anointed. 4 இருக்குது. They had all 4. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் But the என்னன்னா, shocking thing is, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 5 says, அவர்கள் சொல்லும்போதே வலிக்குது. அநேகமான பேரில் தேவன் என்ன ஒரு பயங்கரம் பாரு. but the Lord wasn't pleased with them. என்னென்ன லிஸ்ட் கிளிக் ஆயிடுச்சு? What were the list of things that were worked for them? ரட்சிக்கப்பட்டாச்சு. They were saved. எத்தனை பேர் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன்? How many of you can say I'm saved? பரலனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு ரொம்ப சுலபம். Salvation is very easy. அது இலவசமான ஒன்று. It has been given us to us for இயேசு free. கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களுக்காய் சிந்தப்பட்டது. The blood of the Lord Jesus was shed for my நான் sins. பாவி. I am a sinner. அந்த இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை சுத்திகரிக்கும்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது இயேசு நம்மை ரட்சிக்கிறார். But when we believed and confessed that the blood of Jesus cleanses us from all sins, we are saved. ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா? Have we been baptized? ஆமென். டெய்லி பைபிள் படிக்கிறோமா? Are we reading the Bible every day? Thank God for the social media. Thank. நம்ம படிக்கிறோம் இல்ல, யாரா அனுப்பி விட்டுறாங்க. Even if we don't read the Bible, somebody sends us some verses. Amen. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God is forced. சோ ஆனா விஷயம் என்னன்னா, But the thing is, ஆனால் அவர்கள் அநேகமான பேரில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. but the Lord was not pleased with many of them. ஆகவே That's why அவர்கள் வனாந்திரத்திலே செத்தார்கள். they died in the wilderness. எகிப்தில இருந்து அவங்க கிளம்பும் போது எகிப்தியர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? How do you think the Egyptians would have felt when they left Egypt? சொல்லுங்களேன். சிலர் சொல்லுவாங்க, பிரதர், Some people say, brother, வெளிநாடு போயிட்டு தோல்வியோட எங்க ஊருக்கு வந்தேன் பிரதர். I went to a foreign country and I came back எங்க with சொந்தக்காரங்க loss. எல்லாம் சொன்னாங்க, அப்பயே எனக்கு தெரியும். All my relatives said, I knew right when you left. உண்மைதானே? Isn't that true? நம்ம திரும்பி போனோம், நம்ம பாடு நாய் பாடுதான். If we go back, our situation will be very bad. எனக்கு அப்பயே தெரியும். They would say, I knew.
அவ எகிப்துல இருந்து இவன் கிளம்பும் போது சந்தோஷமா அனுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? In the same way, do you think the Egyptians would have sent them away happily? வேற வழி இல்லாம அனுப்பிட்டாங்க. They sent them away without no choice. சந்தோஷமா தங்கத்தை கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? Do you think they gave them gold very happily? வேற வழி இல்ல. They had no other choice. ஆனா கண்டெல்லாம் எங்க இருந்திருக்கும்? But where would their eyes be? என்னைக்கா ஒரு நாள் அவன் அடிபடுவான். Someday they will all be hurt. என்னைக்கா ஒரு நாள் நாசமா போவான். Someday they will all become to உலக nothing. மனுஷன் நினைச்சாலும் பரவாயில்ல. No, it's okay if the worldly ஆண்டவருடைய people think பிள்ளைகளை that. அநேக நேரம் அப்படிதான் நினைக்கிறோம். Even sometimes children of God are thinking like that. அதான் அப்படி நினைக்கல. I didn't think like that, ஆனாலும் brother. ஒரு நாள் அவன் அழுவான் பிரதர். But one day they will still cry, brother. நம்மள மாதிரி அந்த சக்கரை போட்டு சபிக்கிற ஆட்கள் கத்தரால கூட விசுவாசால கூட முடியாது. No one can curse someone that sweet. அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொல்றா, One day a sister told, Pastor, என்ன வேணான்னு சொல்லிட்டான்ல, he told I am not needed for எங்க him anymore. போனாலும் சரி Wherever he அவனுக்கு goes, பொண்ணே கிடைக்காது. he will never get another girl. ஏன் கால்ல தான் கத்தர் கொண்டு வந்து விடுவார் பாருங்க. God is going to make him come and fall at my feet. எகிப்தர் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. That's how the Egyptians would have felt. அந்த எகிப்து வனாந்தரத்தில் இஸ்ரவேல் செத்தார் என்ற செய்தி எகிப்திற்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? வனாந்தரத்தில் எகிப்திய இஸ்ரவேல் ஜனங்க சாகர செய்தி How would the Egyptians have felt when they knew that the Israelites died in the எகிப்திற்கு wilderness? எப்படி இருந்திருக்கும்? How the Egyptians have felt? எங்க தெய்வம் அவர்களை தண்டித்து விட்டது. They would think that our God has punished them. உண்மையா இல்லைங்களா? Is it not true? ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு கனவீனப்பட்டிருக்கும். How much dishonor that are brought to God's name. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God. உங்களுடைய முடிவை தேவன் மாத்திரமல்ல உலகமும் பார்க்க காத்து கொண்டிருக்கிறது. Today, not only the Lord, but the world is also waiting to look at நம்முடைய your end. தரிசனங்களை நாம் மட்டும் பார்க்கவில்லை, உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. Not only we are waiting for the end of our visions, even the world is waiting for நம்முடைய it. சபை கொடுத்த தரிசனத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. The world is waiting and watching at the vision that God gave for நம்முடைய us. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. The world is waiting and watching at the life of our children. நாம் ஒன்றை அறிந்து கொள்ள We வேண்டும். need to know one thing. நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். Our end needs to be நம்முடைய முடிவு fulfilled. சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். Our end needs to be in good. அநேக காரியங்களை அவர் சொல்லிட்டு போறார். He says many things. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் எடுக்க விரும்புறேன். I'm going to talk about one thing. 10ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 10. 1 கொரிந்தியர் 10:10. 1 Corinthians 10:10. இந்த ஃபேன்சி நம்பர்ல வர வசனம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். All of these verses with fancy number references are 1 really great. கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் முறுமுறுத்து இன்னைக்கு எழுதியிருந்தா என்ன எழுதியிருப்பார் அமலன் பிரதர்? What would they have written it if they wrote it today? பாஸ்டர் டேக் அப்ப என்ன எழுதியிருப்பார்? இன்னைக்கு Let's பவுல் ask எழுதினா என்ன எழுதியிருப்பார்? What did Paul wrote if he அவர்களில் wrote today? பலர். நான் சொல்லலங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து. சங்கக்காரனாலே பாருங்க முறுமுறுப்பு. Some of them முறுமுறுப்புனா என்ன complained. அர்த்தம்? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் They were people who were supposed to be blessed, அழிக்கப்பட்டார்கள். but they were destroyed. முறுமுறுப்புனா என்னங்க? What does complaining mean? சொல்லுங்களேன் யாராவது. ஐயா சொல்லுங்க போதகர் ஐயா. Can someone say? முறுமுறுப்புக்கு என்ன உங்களுடைய விளக்கம்? ஏன் விளக்கம் இல்லை? குறை சொல்றது. ஓகே போதகர் ஐயா உங்க சைடு. அதேதான் குறை சொல்றது. சரி இப்போ நான் இந்த பாயிண்ட்க்கு வரேன். It's talking about the lack. என் வைஃப் எப்பயும் என்கிட்ட சொல்ற ஒரு குறை என்னன்னா, The usual thing pastor's wife complains about is, எங்க பக்கம் பேசவே மாட்டீங்களா? you never talk for us. எப்ப பார்த்தாலும் எதிரில இருக்க ஆளுக்காக பேசுறீங்களே. You always seem to support the other person on the opposite உண்மைதானே side. பிரதர்? நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டா பார்க்கணும்ல. We need to also look at the opposite இவங்க side, right? சொன்ன குறையில ஏதாவது பொய் இருந்துச்சா? So was there anything that was a lie in their complaint? இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன குறையில ஏதாவது பொய் இருந்தா சொல்லுங்க, என் பேரை மாத்திக்கிறேன். In all the complaints the Israelites did, was there anything they were lying about? ஏதாவது பொய் சொன்னாங்களா? Were they lying about anything? நல்ல இனிமையா குடிச்சிட்டு கசப்பா இருக்குன்னாங்களா? Did they drink something sweet and say it was bitter? பாலும் தேனில் நடந்துட்டு வனாந்தரத்தில் நடக்கிறோம்னு சொன்னாங்களா? Did they walk in honey and milk and say, oh, we are walking in the wilderness? சோமாலியா ஊர் மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டு ஐயோ பலவான பார்த்தோன்னு சொன்னாங்களா? Did they look at someone like they were in Somalia and say, oh, it's a strong man? என்ன சொன்னாங்க? What did they say?
பார்த்ததை சொன்னாங்க. They talked about what they saw. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, முறுமுறுப்புனா என்ன தெரியுமா? do you know what is complaining? என் தேவனை நான் பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்க்கிறேன். If I look at the situation without looking at God, என் தேவனை நான் பார்ப்பேன்னா if I look at my நான் God, போகிற பாதையெல்லாம் all the ways that I walk என் in, பார்வைக்கு நலமாகவே தெரியும். it will look good to me. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 34:1 வாசித்தீங்கன்னா Psalms 34:1 says, அந்த அதிகாரம் ஃபுல்லா சூப்பர் அதிகாரம். it's a beautiful chapter. அங்கதான் சார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். It says, taste and see that the Lord is அதுல good. தான் சொல்றாரு, அவர் முகத்தை நோக்கி பார்த்த எல்லாரிடமும் பிரகாசம் It says அடைந்தது. that whoever looks to him, their faces were அதுல சொல்ற enlightened. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடி ஒரு நன்மையும் குறைவுபடாது. It says the lion cubs will be hungry, but those who seek the Lord will lack nothing. இதெல்லாம் பில்லியன் டாலர் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுற அதிகாரம் மாதிரி இருக்குது நமக்கு. It's like a wonderful chapter we would all like to keep in our ஆனா mind. அந்த பிராக்கெட்ல வாசித்தீங்கன்னா But if you look at the bracket, அபிமெலேக்குக்கு முன்பதாக in front of Abimelech, அவன் வேஷம் மாறின பொழுது when David acted in front of தாவீதுடைய சூழ்நிலை Abimelech, ரொம்ப பரிதாபமா இருக்குது. his situation was worse. சவுல் விரட்டுகிறான், Saul was chasing him. தப்பிச்சு பழிச்சு பெலிஸ்திய தேசத்துக்கு போயாச்சு. He somehow escaped and went to the Philistines. பெலிஸ்திய ராஜாவுக்கு தகவல் வருகிறது, தாவீது நம்ம ஊருக்கு வந்திருக்கிறான். Now the Philistine king got to know that David is in the land. கோலியாத் அழிச்சவன் வந்திருக்கிறான். And they think, oh, it's the man who killed முன்னாடி Goliath. கொண்டு வாங்க. And they were waiting for him. தாவீதுக்கு தப்பிக்க வழி இல்ல. And there was no place of சரித்திரம் escape. சொல்லுகிறது, அவன் வாய்களில் எச்சிலை உமிழ்ந்து கொண்டு நுரை தள்ளி பைத்தியக்காரனை போல நடித்தான். The history says that he let spit droop from his face and he acted like a foolish man. And வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். he tore apart his dress. ராஜா சொல்றான், And the king says, எப்பா என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு கோமாளி ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? he says, why did you bring a joker to bring in front of me? தாவீது என்ன சொல்றாங்க? What did they call David? கோமாளியை கொண்டு வந்திருக்கீங்க. He's calling them as a joker, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். the one anointed one. அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, Acts 13:22 says, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். it says he was the man after God's own heart. இஸ்ரவேல் ஜனங்களால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி புகழப்பட்டவன். The Israelites praised him, saying, it was David's 10,000 and Saul's 1,000. பைத்தியக்காரனாய் வருகிறான். But now he was a foolish man. அப்ப அவர் சொல்றார் தெரியுமா? And at that time he's saying, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். the praise of the Lord will always be in my mouth. கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். I will praise the Lord at all இனி நான் times. கடந்து போகிற தோல்வியை நான் பேச மாட்டேன். I will not talk about the இந்த failure தோல்வியில் I'm என்னோடு going கூட through. இயேசுவை நான் பேசுவேன். But I will talk about the இனி Jesus who நான் is கடந்து with போகிற me. சிறையை நான் மேன்மைப்படுத்த மாட்டேன். I will not talk about the இந்த prison I'm சிறையில் in. என்னோடு கூட தேவனை நான் மேன்மைப்படுத்துவேன். But the God is with me in the நான் கடந்து போகிற prison. பாதையை நம்ப மாட்டேன். I will not trust the way in இந்த which I பாதையில் walk. என்னோடு கூட கர்த்தரை நான் நம்புவேன். But I will trust the Lord who is with me நான் in this கடந்து path. போகிற மாறா கசப்பை நான் நம்ப I மாட்டேன். will not trust the bitterness I'm ஆனால் walking என் through. வாழ்க்கையில் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவனை நான் But நம்புவேன். I will trust in the Lord to change my mara into கர்த்தரை துதிக்கிற sweetness. துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். The praise of the Lord will never depart அவன் my கடந்து போகிற tongue. சூழ்நிலையை நம்பவில்லை. He didn't believe his situation. கடந்து போகிற தோல்வியை He நம்பவில்லை. didn't believe in his failure. தரிசனம் கொடுத்த கர்த்தரை நம்பினான். But he believed in the God who gave him the அழைத்த vision. தேவனை அவன் விசுவாசித்தான். The Lord who called him. யோசேப்புடைய வாழ்க்கையை தான் நாங்கள் பார்க்கிறோம். We see the same in Joseph's life. 13 வருஷம் தோல்வியின் மேல தோல்வி. He had failure after failure for என் 13 அன்பு தேவ years. ஜனமே, My dear children of தரிசனம் God, வந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை தாறுமாறாய் செல்ல ஆரம்பித்தது. from the day the vision came, his life changed the upside way. அடிமையாய் மாறினான். He was all அவனுடைய alone. சொகுசு வாழ்க்கை மாறி போனது. His life of luxury அவனுடைய changed. பெயர் மாறி His போனது. name changed. அவனுடைய உருவம் மாறி His போனது. form changed. நிலை குறைந்து கொண்டே இருக்கிறான். And his form was being தரிசனத்துக்கு disfigured. அவன் போகிற பாதைக்கு சம்பந்தமே இல்லை. There was no connection between the vision சொன்ன and his life. சொப்பனத்துக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. There was no connection between his life and வேதம் the சொல்லுகிறது. dream. The Bible says சிறைச்சாலையில் அவன் இருந்தான். he was in the prison. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். But the Lord was with கர்த்தர் him. அவனோடு கூட The இருந்தார். Lord was with குதிரைகளின் him. மத்தியில் வாசமாய் இருக்கிற கர்த்தர் அவனோடு கூட The Lord இருந்தார். who inhabits the praises of his ஆதியாகமம் people was with him. 39:9 சொல்லுகிறது. Genesis 39:9 தன் says, தோல்வியின் பாதையில், in the way of சவாலின் failure, பாதையில் in the way of sorrow, யோசேப்பு சொல்லுகிறார், Joseph என் said, தேவனுக்கு பிரியமானதையே நான் செய்வேன். I will do only the thing that என் pleases the தேவனுக்கு Lord. பிரியமானதை நான் செய்வேன். Only what pleases the என் அன்பு Lord. தேவ ஜனமே, My dear children of அதுதான் God, கர்த்தருக்கு மகிமை. that is the glory to அதுதான் God. கர்த்தருக்கு That மகிமை. is the glory to இன்னைக்கு நான் God. போகிற பாதை எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் If இருக்கலாம். today the way in which you walk and the vision is not connected, இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற கண்ணீருக்கும் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன சம்பந்தம் இல்லாமல் there is இருக்கலாம். no connection between the tears and the prophecies God நான் என் gave சூழ்நிலையை me. நம்பவில்லை. I don't trust my இந்த சூழ்நிலை situation. என்னோடு கூட கர்த்தரை நான் நம்புகிறேன். But I believe that God is with கர்த்தரை me. துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் The இருக்கும். praise of the Lord will never depart my tongue. Hallelujah.
Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How many இருக்கீங்க? of you are happy சூழ்நிலைகள் today? மாறலாம், Situations may தேவனோடு change, கூட இருக்கிற என் அன்பு மாறவே மாறாது. but the love I have with God will never change. ரோமர் 8 அதிகாரம் 36 இருந்து 39க்கு வாசித்து பாருங்க. Romans chapter 8 verse 36-38 பவுல் says, சொல்லுகிறார், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை என்னை பிரிக்க what முடியாது. can separate me from the love of எதுவும் God? பிரிக்க முடியாது. Nothing can separate அது me. நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலமா May it இருக்கலாம், be present or அது future. லாபமா இருக்கலாம், நஷ்டமா May it இருக்கலாம், be loss or gain. அது உபத்திரவமா இருக்கலாம், ஆசீர்வாதமா If it is இருக்கலாம், tribulation or எதுவும் blessing, பிரிக்க முடியாது. nothing can separate நான் அதை me. நிச்சயித்திருக்கிறேன். I am sure of this. யோபு 27:5 யோபு சொல்லுகிறார், In Job 27, என் ஆவி Job என் says, சரீரத்திலிருந்து பிரிய மட்டும் என் உத்தமத்தில் நான் நிலைத்திருப்பேன். until my soul departs from my body, I will stand in my என் righteousness. உத்தமத்தில் நான் I நிலைத்திருப்பேன். will stand in my கர்த்தரை righteousness. துதிப்பதுதான் என் உத்தமம். To praise God is my கொன்று போட்டால் righteousness. அவர் மேல நம்பிக்கையாய் Even if இருப்பேன். He kill me, I will என் trust சரீரம் Him. அழுகி போகலாம், My body can என் die, கண்களால் அவரை நான் but காண்பேன். I will see Him with my eyes. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கிறீங்க? many of you are happy today? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் The நடக்கிறேன், psalmist says, even if I walk in the valley of the பயப்பட shadow of மாட்டேன். death, I will not fear நான் இருளை evil. புகழ மாட்டேன், I will not praise என் the மரணத்தை darkness. மேன்மைப்படுத்த I மாட்டேன், will not praise my death. என்னோடு நடந்து வருகிற ஒரு இயேசு But இருக்கிறார், I have Jesus who என்னோடு walks with நடந்து வருகிற ஒரு me. இயேசு இருக்கிறார். Jesus walks அவர் with என்னை விட்டு me. விலகுவதும் He will இல்லை, never leave அவர் me. என்னை கைவிடுவதும் He will இல்லை, never forsake அவர் me. சொன்னதை செய்து முடிக்கும் அளவு என்னை விட்டு அவர் விலகுவதில்லை. He will not leave me until He has finished அவர் what He has சிறை called me கதவுகளை for. உடைக்கிறவர், He will break the prison அவர் doors. சிங்காசனங்களை அசைக்கிறவர், He shakes the அவர் throne. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை He ஏற்படுத்துகிறவர், removes the kings and brings அவர் சின்னவனை another. 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் He makes the மாற்றுகிறவர், small 1,000 and the little புழுதியில் person a இருக்கிறவனை huge ராஜாக்களோடு generation. கூட அமரப்படுகிற He lifts கர்த்தர், up the one in the dust amongst செத்து kings. போன சரத்திலிருந்து சாகாத ஒரு சந்ததி எழுப்புகிற ஒரு From கர்த்தர், the dead body He can raise up a generation. அவரையே நான் துதிப்பேன். I will keep praising Him. ஹalleluya. I will keep praising இது Him. கர்த்தருக்கு பிரியமே அன்பு தேவஜனமே. This is what pleases the Lord. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. இந்த சூழ்நிலை மாறும், The situations will இந்த change. நெருக்கம் மாறும், This tribulation இந்த will சாபம் change. மாறும், The suffering will இந்த change. வறுமை மாறும், The இந்த தரித்திரம் மாறும், the poverty உங்க will புலம்பல் change. மாறும், Your sorrow will உங்களுடைய change. சஞ்சலம் ஓடி போகும், Your fear will உங்களுடைய go away. தவிப்பு ஓடி போகும். And all your pain will ஏசாயா go away. 35:10 சொல்லுகிறது, Isaiah 35:10 ஏசாயா says, 51:11 சொல்லுகிறது, Isaiah 59:11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் the redeemed of the Lord, ஆனந்த களிப்போடு கூட சீயோனுக்கு திரும்பி they will வருவார்கள். come back to Jerusalem with joy. Hallelujah. Hallelujah. We will return back to our glorious position, my dear brother and sister. எந்த பள்ளத்தாக்கில் நீ விழுந்தாலும், In whatever valley you are in, தூக்கி விடுகிற கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கு. the hand of the Lord that lifts us is with us now. Hallelujah. Hallelujah. கர்த்தரை துதிக்கிற துதி The praise of the Lord எப்போதும் நாவில். will never depart my tongue. Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கு? many of you are happy? பயப்படாதீங்க, Don't be afraid. நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், We have a God. கைவிடவே மாட்டார். He will never forsake us. Hallelujah. Hallelujah. யெகோவா ஈரே, He is Jehovah என் Jireh. தேவைகளை எல்லாம் He will provide for our சந்தித்திருக்கிறார். needs. என் தேவைகளை எல்லாம் He will take சந்தித்திருக்கிறார். care of all my நான் needs. என் தேவைகளை உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே Before I realize I have a என் need, தேவைகளை சந்தித்திருக்கிறார். He provides for me. Hallelujah. Hallelujah. எங்க அப்பா நான் ஸ்கூல் ஃபைனல் ஃபெயில் ஆயிருக்கும் போது என்ன பார்த்து அவங்க ரொம்ப கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, When Pastor had failed his exams, his father felt bad. கிரேட் 12 7 முறை வெற்றிகரமா தோல்வி. Pastor failed 12th standard for 7 times. ரைட், எல்லாம் பாசிட்டிவா பேசணும், ரைட். அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட, So Pastor's father told him, வாலிப வயசுல என் வழியில வந்து என்ன கன்வின்ஸ் பண்றாங்களாம், it was a young age and he wanted to convince him in his own டிகிரி way. முடிச்சிடுறா, கிராஜுவேஷன் ஆயிடுறா, Please finish your graduation. அப்பதானா நல்ல பொண்ணு கிடைக்கும். Only then you'll get a good girl to be married to. அந்த எலிக்கு ட்ராப் வைக்கிற மாதிரி நம்ம வைக்கிறாங்க, அப்படியாவது இவன் படிக்கிறானா It's like a trap for a mice. பாக்கறனெல்லாம் சொல்லுவாங்க. He would say good things. எங்க அம்மா சொல்லுவாங்க, His mother would say, போடா இனியாடா உனக்கு பிறக்க போகுது, எங்கேயோ வளர்ந்துகிட்டு இருப்பா. you would anyways get a girl. Is she going to be born after now? அம்மா மாறனால தான் நிறைய பசங்க லைஃப் ஓடுது. Only because of the mother, a lot of boys is surviving. உண்மைதான், நமக்கு ஒரு ஆள் ஆண்டு வளர்த்துக்கிட்டு தான் இருந்தார். The truth is, yes, God had already raised someone. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be ஒரே afraid. ஒரு காரியத்தை நான் பயப்படணும், For only one thing we should Am I take pleasing notice. God? It is to please God. என் தேவனுக்கு என் வாழ்வு பிரியமா இருக்கிறதா, Is the Lord pleased with my life? நான் பேசுகிற பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, Is the way I speak pleasing to என் God? இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு பிரியமா Are இருக்கிறதா. the thoughts of my heart pleasing to God? அவ்வளவுதான் என் அன்பு தேவ ஜனமே. That is all you need, my dear children of உயர்த்த God. முடியாதவர்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் God is able to raise them up even if they are not worthy Hallelujah. of it. தானியேல் 6:28 சொல்லுகிறது, Daniel 6:28 says, தானியேலின் காரியம்
ஜெயமாகவே இருந்தது. All of the works of Daniel prospered. ஹalleluya. Hallelujah. ராஜாக்கள் மாறினார்கள், The kings changed. ராஜ்யங்கள் மாறினது. Kingdoms changed. Always Daniel is a king. But Daniel was prosperous. பக்கத்துல சொல்லுங்களேன். Tell the person Always next you to are the you. king. Always you are a king. Always you are a queen. Always you are a queen. நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. There's no one who can beat us. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Many of you believe it. பிசாசு நம்மள பக்கத்தால பார்க்க வச்சே பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். Devil makes us compare and then he tries to take us to hell. உண்மையிலேயே நான் கர்த்தர் சொல்றாரு, But the Lord is saying to us today, நீ என்கிட்ட கிங்டா. you are my king. Only one man show. It's always a one man show. கிங்டம் ஆஃப் காட்ல டூப்ளிகேஷனே கிடையாது. There is no duplication in the kingdom of God. ஒரு நாள் 45வது பிறந்த நாளை கொண்டாடுறேன். When pastor celebrated his 45th birthday, அப்ப பிசாசு மாதிரி நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. there's nobody like the devil who can discourage us. கேக் கட்டிங் ரெடி ஆயிட்டு இருக்கோம். So everybody were preparing for a cake என் cutting காதுல ceremony. மெதுவா ஒரு சத்தம் கேக்குது. And slowly pastor heard a voice. என்னத்த கிழிச்சிட்டேன்னு கொண்டாட போறேன். What have you done that you are celebrating? என்னத்த கிழிச்சிட்ட 45 வருஷத்துல. What have you done in 45 years? 44 கேக் வெட்டப்பட்டது தான் பாக்கி, வேற எதுவும். 44 cakes were cut for the birthday. பாரு உன் பின்னாடி ஆரம்பிச்சவன்லாம் எங்கேயோ போயிட்டான். Look at the people who started after you, they are somewhere else. ரொம்ப கன்வின்சிங். That was a very convincing lie. சோறு ஆமா என்னத்த செஞ்சிட்டோம். That brought a lot of discouragement. ஒரு கழுதையும் சாதிக்கலையே. I did nothing. ரொம்ப சோர்ந்துட்டேன். I gave pastor a lot of நம்ம discouragement. ஆவியானவர் மாதிரி நம்மள பூஸ்ட் பண்றது யாராலையும் முடியாது. But there is no one like the Holy Spirit to encourage us. டிமாண்டெல்லாம் நிக்கவே முடியாது. We cannot, nobody can stand in front of it. அவன் ஆவியானவர் பேசுறாரு. And the Holy Spirit said, மகனே, my dear son, இந்த உலகத்துடைய ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் யார் தெரியுமா? do you know who is the first evangelist ஃபர்ஸ்ட் in this பிரீச்சர் world? யார் தெரியுமா? Who was the first preacher in the யார் world? ஆண்டவரே? And I asked God, who? நோவா. And he said, Noah. எந்த நோவாங்க? Which Noah? கப்பல் கட்டின நோவா. The Noah who built the ark. சொன்னாரு, எத்தனை வருஷம் தான் அவன் பிரசங்கம் பண்ணான்? And he asked me, how many years did he preach? 120 வருஷம். It was 120 எத்தனை years. பேர் போட்டுக்குள்ள வந்தான்? How many people came inside the boat? எத்தனை பேருங்க? 8 பேர். குடும்பம் தான். It was just his family. அதுவும் கஞ்சிக்காக வந்துச்சா ரட்சிப்புக்காக வந்துச்சான்னு தெரியல. We don't know if they came for food or for salvation. நமக்கு கனடாவிலேயே ஒரு 50-60 இருக்குதே. We have at You least are 50 better than people Noah. here. And he said, you are better than எத்தனை Noah. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? See, you don't believe it? நம்பலன்னா தான் கர்த்தருடைய வார்த்தைன்னு அர்த்தம். அப்புறம் சொல்லுவோம், என்னங்க நீங்க அதே தேஞ்சு போன ரெக்கார்டு, இயேசு வரார் போறார் நேசிக்கிறார் கண்ணீர் துடைக்கிறார், இதே வேற சொல்ல விஷயம் இல்லையா? Some would say you're saying the same thing, that Jesus came, Jesus is coming, and the old things, isn't there anything new? பவுல் இத சொன்னார், பேதுரு, நீங்க என்னங்க சொல்றீங்க? அத சொல்லுங்க. You say Paul said this, Peter said that, but what are you saying? நோவா என்ன பிரசங்கம் பண்ணார்? What do you think Noah would have preached? ஜஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணார் நோவா? மழை வரப்போது படகுக்குள்ள வா. He said the rain is coming, come inside the ark. இப்போ நம்ம என்ன பிரசங்கம் பண்ணிட்டு Now இருக்கோம்? what are we saying? இயேசு வரப்போறார் சர்ச்சுக்குள்ள வா. Jesus is going to come into the church. ஏதா காம்ப்ளிகேட்டட் பிரசங்கம் இருக்கா? Is there any complications in this? சேம் திங். ஸோ செஞ்ச வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும், சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். It is only enough if we do what we are told to do. முறுமுறுக்கவே கூடாது. No complaining. சந்தோஷத்தோடு கூட இருங்க. Do it with joy. இருக்கிற பலத்தோடு கூட போங்க. Go with the strength you have. கர்த்தர் பெரிய காரியங்களை The செய்வார். Lord will do great things. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy முடிவு today? அவர்கிட்ட இருக்குங்க. The end is in his hand. சுவிசேஷம் சொல்றது ஏன் வேலை? It's my job to do ரட்சிப்பது preach. கர்த்தருடைய வேலை. But it is his job to save. ஜெபிக்கிறது ஏன் வேலை? It's my job to pray. சுகப்படுத்துறது கர்த்தருடைய வேலை. But it's his to heal. ஹalleluya. Hallelujah. காலை மிதிக்கிறது ஏன் வேலை? It's to go is my தேசத்தை job. சுதந்தரிப்பது கர்த்தருடைய வேலை. But to inherit the land is his work. காற்றை பார்த்து நான் விதைக்க மாட்டேன். Without God I will not sow. மழையை பார்த்து நான் அறுக்க மாட்டேன். I will not look at the rain and விளைய செய்கிற reap. கர்த்தரையே நான் பார்த்து I will கொண்டிருப்பேன். keep looking at the God who ஹalleluya. makes the land எத்தனை to பேர் yield. சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? எங்க அம்மாவுக்கு எங்க பேரண்ட்ஸ்க்கு நான் 3 பாய்ஸ். Pastor's family had 3 boys. எல்லாரும் பந்துஜன் மாதிரி நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. Not everyone can be as good as Pastor Panthujan. என்ன பந்துஜன்? இருக்க வாய்ப்பே இல்லை. சோ 3 பேரும் வேற லெவல் சேட்டைகள். So all 3 of them were very naughty. எங்க அம்மா சொல்றதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆஸ்கார் ஒலிம்பிக் ஜெயிச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. If he did what exact opposite of what his mom told him, he யார்கிட்ட felt very பேச proud. கூடாதுன்றீங்களோ அவனுக்கிட்ட தான் பேசணும். If he was told not to talk to someone, he would go and do that. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, And his mom would say, ஓடுங்கடா
Keep running. உங்க கழுத்துல கத்தர் கயிறு போட்டிருக்கார். And the Lord has put a rope on your neck. நீங்க எல்லாம் கயிறு கட்டின மாடு. You are all like cows with ropes on your ஓடு. neck. Keep running. ஒரு நாள் அவர் இழுப்பார். But one day he will pull you. மூணு பேரும் பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தல நான் என் பேரை மாத்திக்கிறேன். And she said, you all three will take the Bible in your hand and go around the world. சபிக்கிற மாதிரியே இருக்கும். It would feel like a curse. கடைசில அதுதான் லைஃப் ஆகி போச்சு. But now that has happened in our life. இப்ப சொல்லுவாங்க, அம்மா என்னடா டே ஒரு மாசம் வீட்ல இருக்க கூடாதா? Now she would say, can you stay in the நீங்க house தானே for 1 சொன்னீங்க month? ஊர் ஊரா சுத்துவேன். And I would say, you said we are going to go around the world. நம்முடைய தேவன் பெரியவர். Our God is great God. அவர் கைவிடவே மாட்டார். He will never forsake us. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதே நாவில் The இருக்கும். praises of the Lord will always be in my tongue. ஹalleluya. எங்க அம்மா என்ன பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, Whenever his mom looks at him, he should இயேசுவை say, ஆசீர்வதிப்பார். Jesus will bless you. இயேசு உன் பலனா இருக்கிறார். Jesus is your strength. இயேசு உன்னை பயன்படுத்துவார். Jesus will use you. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். He will finish what he promised. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம உலகத்தை தூக்கி பிடிக்க கர்த்தர் நம்மளை கூப்பிடல. Today the Lord has not called us to hold the world in our hands, கர்த்தரை உயர்த்தும்படி. but to praise him. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நம்ம கர்த்தரை உயர்த்தி நாங்கள் பேச போகிறோம். Today we are going to keep the praise of the Lord high. எரிகோ மதிலுக்கு முன்பதாக கர்த்தரை துதித்தார்கள். They praised the Lord in front of Jericho walls. எரிகோவை அவர்கள் உடைத்தார்கள். And the Jericho wall broke. அவங்க உடைச்சாங்களா ஆண்டவர் உடைச்சாரா? God broke. அவர் வேலையை நம்ம ஏங்க செஞ்சிட்டு Why should we do God's work? நம்ம வேலை என்ன தெரியுமா? Do you know what our work is? துதித்து கொண்டே இருப்பேன். It is to keep praising துதித்து him. கொண்டே இருப்பேன். To keep praising him. காண்கிறதை அல்ல, Not what we see, நான் காணாததை விசுவாசிப்பேன். but I believe what I do not நான் see. பார்க்கல, I haven't seen, ஆனா அவர் பார்த்துட்டார். but he has. அவர் பார்த்ததான் எனக்கு சொல்லி இருக்கிறார். And he has seen it and he has told எத்தனை me. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Amen. Amen. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா மாற போறீங்க? How many of you are going to change in a way that is pleasing to தங்கத்தை God? கொடுத்து அவரை பிரியப்படுத்த முடியாது. We cannot please him with gold. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. He has all the gold in the எத்தனை பேர் world. விசுவாசிக்கிறீங்க? How many of you அவர் believe it? எதிர்பார்ப்பதெல்லாம் What is his இந்த expectation? வாயில் இந்த வருகிற துதியை அவர் He எதிர்பார்க்கிறார். expects the praises from our இந்த mouth, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து to take the cup of கர்த்தரை salvation நான் சோதரிப்பேன். and to praise him all day Amen. long. எத்தனை Hallelujah. பேர் இன்னைக்கு கர்த்தரை துதிக்க How போறீங்க? many of you are going to praise எழுந்து God நிற்போமா? today? Let's all stand to our அற்பமான feet. ஆரம்பத்தின் நாளை In this day of small அவர் beginnings, சம்பூர்ணமாக்குவார். He will bring it to எந்த செருபாபிலின் கைகள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ, the same hands of Zerubbabel that அதே laid the foundation. செருபாபிலின் கைகள் ஆலயத்தை கட்டி முடிக்கும். The same hands of Zerubbabel will finish the temple. எந்த மனிதன் சொப்பனம் கண்டானோ, The same man who dreamed the dream. அதே மனுஷனுடைய கண்கள் சொப்பனம் நிறைவேறுவதை காணும். The same man's eyes will see the end of the dream. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God, சோர்ந்து போகாதீங்க. don't be afraid. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. இது உங்களுடைய முடிவு அல்ல. This is not your end. இது உங்களுடைய முடிவு அல்ல. This is not your end. சிறைச்சாலை உன் முடிவு அல்ல. The prison is not your வனாந்தரம் உன் end. முடிவு அல்ல. The wilderness is not your பள்ளத்தாக்கு உன் end. முடிவு அல்ல. The valley is not உனக்கு your ஒரு end. சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். God has a throne for உனக்கு ஒரு you, ராஜரிகத்தை a வைத்திருக்கிறார். kingdom for you, உனக்குள் ஒரு ரட்சிப்பை a வைத்திருக்கிறார். salvation இந்த for உலகத்துக்கு you. உங்களை வெளிச்சமாய் You வைத்திருக்கிறார். are a light of this இந்த world. உலகத்துக்கு உங்களை உப்பாய் கர்த்தர் You are வைத்திருக்கிறார். the salt of the இந்த world. உலகத்துக்கு மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணமாய் கர்த்தர் You are வைத்திருக்கிறார். the city on a hill for this world. இக்காலத்து பாடுகள் நீ வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியவே முடியாது. Sufferings of today cannot be compared to the glory that இன்றைக்கு is coming. பாடு, Today is நாளைக்கு suffering, சிங்காசனம், but tomorrow is the இன்றைக்கு throne. கண்ணீர், Today could be tears, நாளைக்கு ஆனந்த களிப்பு, but tomorrow is joy. இன்றைக்கு சாம்பல், Today there is நாளைக்கு ashes. சிங்காரம், Tomorrow there is இன்றைக்கு beauty. சின்னவன், Today you are a small நாளைக்கு man. பெரியவன், Tomorrow you are a great இன்றைக்கு man. உலகத்துக்கு சபிக்கப்பட்டவன், Today you might look நாளை cursed, உலகத்துக்கு நான் ஆசீர்வாதமானவன். but tomorrow you are a blessing. கர்த்தர் செய்கிறார். The Lord is doing கர்த்தர் it. செய்கிறார். The Lord is doing கர்த்தர் it. செய்கிறார். The Lord is doing it. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலம்.
வாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்முடைய தேவன், அவர் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார், அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கர்த்தரை துதிக்கிற துதி The praises of the Lord. எப்போது நாவில் It will never depart my tongue. எப்போது நாவில் இருக்கு. It will never depart my இக்காலத்து tongue. பாடுகளை நீ வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியவே The முடியாது. sufferings of today cannot be compared to the coming இன்றைக்கு நான் glory. தள்ளப்பட்ட கல், Today I am a forsaken நாளைக்கு stone. நான் தான் தலைக்கு மூளைக்கல்லாய் Tomorrow I மாறப்போகிறேன். am the head of the cornerstone. இன்றைக்கு நான் அருவருப்பானவன், Today I am despised. நாளை என்னை அருமையானவனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். Tomorrow the Lord will make me beautiful. என்னை கொண்டு ஆலயத்தை கட்டுவார். And He will build a temple for me. பயப்படாதிருங்க. Don't be afraid. உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் சொன்னதை செய்து முடிப்பார். He will fulfill what He has spoken உன் about your பிள்ளைகளின் children. சமாதானம் பெரிதாயிருக்கும். The peace of your children will be great. பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். There will be joy and blessings. எத்தனை பேர் துதிக்க போறீங்க? How many of you are going to ஒரு praise? 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கொள்ள Let's போகிறோம். take 2 minutes. பிரச்சனையை பேசின நாட்கள் போதும். Enough of the days of talking about the போராட்டத்தை problem. பேசின நாட்கள் போதும். Enough of speaking of the trouble. போராட்டத்தை நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரை பேச போகிறோம். The one who gives us victory is going to என் speak. மனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவரை பேச போகிறோம். I am going to speak of the one who changes my desert கர்த்தரை into a துதிப்பீங்களா? blessing. Will you கர்த்தரை praise God? துதிப்பீங்களா? Let us praise மாராவின் God. தண்ணீரை மதுரமாக்கினவரே சோத்திரன் சொல்லுங்க. Let's say the one who turned Mara into sweet. மனாந்திரத்தின் வழிகளை வைத்திருக்கிறவரே சோத்திரன் சொல்லுங்க. The one who creates ways in the wilderness. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரே சோத்திரன் சொல்லுங்க. He turns my sorrow into joy. என் சத்துருக்கு முன்பதா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் நமக்கு சோத்திரன் சொல்லுங்க. Praise the Lord who creates a table for me in front of my நீ enemies. என்னை கீழே நீ தள்ளி இருக்கலாம், You might have pushed me down, ஆனால் என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். but my Lord will lift me up. Thank you Lord. Thank you, Lord. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். May the Lord bless every one ஒரு of மேல you. தேவ கிருபை இறங்கி The வருகிறது. grace of God is on every one of you. சமாதானத்தோடு கூட போங்க. Go with peace. உங்கள் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், Even if your beginnings are முடிவு small, சம்பூர்ணமாய் இருக்கும். your end will be great. முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். Your end is going to be great. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி Let's செலுத்துவோம். clap our hands and thank God. இந்த நேத்திரம் எல்லா ரெவரண்ட் பாஸ்டர்ஸ் சுவிசேஷக ஊழியக்கார முன்பதாக கடந்து வாருங்கள். We invite all the reverend pastors, evangelists. in இந்த நேத்து front. நாங்கள் பாஸ்டர் ஞான செல்வனுக்காக அவற்றை குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for Pastor Nanasigaran and his family and his இந்த ministry. நேத்து சபையார் உங்களுடைய கரங்களை ஊழியக்காரன் நேரா நீட்டிக் கொள்ளுங்கள். As the church stretches forth their hand towards இந்த the நேத்து பிரதமர் pastor, மரியாசங்கள் வந்து எங்களை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். Mariada's uncle will lead us in the prayer. அப்படி எல்லா பாஸ்டர்ஸ் ரெவரண்ட்ஸ் எல்லாரும் முன்பதாக கடந்து வாருங்கள். We invite all the pastors, reverends to come forward.